ஹைடா, கான்டாக்ட் மேரேஜ். பொண்ணு பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போ நீங்கள் சும்மா காரில் இருக்கீங்க, அமைதியாக உட்காந்துட்டு உங்கள் கையை போட்டு ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் தெரியல, உங்கள் உடம்புல ஒரு பயம், பதட்டம். என்னென்னா இப்போ தான் சும்மா எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, ஏற்றுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்த டைம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு உங்கள் ஸ்டொமக்கை ரப் பண்ணி ப்ரெக்னென்ட் வந்துருமா? இல்லை அப்படிலாம் இருக்காது. அன்றைக்கு முன்னாடி இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்களா? இல்லை அப்படிலாம் இப்போ இருக்காது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜம்மனை திரும்பி பார்த்தேன். நான் ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்க? ஜம்மனை விட்டு போயிடுவீங்களா? உங்களோட எனக்கு கிடைக்காத ஜம்மன் அப்படின்னு அழுதுட்டே நீங்கள் ஜம்மனை பார்க்குறீங்க. அவன் ஒரு மாதிரி வண்டி ஓட்டிகிட்ருக்கான். அவனுக்கு புரியல, என்னன்னா தப்பு பண்ணிட்டாளா, என்ன பண்ணா, எதுக்கு இப்படி இருக்கா, இவள்தான் என்ன கேட்குறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு மாதிரி இருக்கான். பட் உங்களை பார்க்கல, நிறைய ஓடுது. அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். நீ அவனை பார்த்து இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ளவே. நெக்ஸ்ட்டு வீட்டில் வந்து இறங்கிட்டு ஜம்மன் இறங்க, வேகமாக இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறீங்க. போகிற உங்களை அப்படியே பார்த்துட்ருக்கான். கொஞ்ச நேரம் அவனும் இறங்கி அவங்க பின்னாடியே வர காசு ஒன்று கேட்டு மூச்சு பையன் ஓகே அப்பா அம்மா வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டி கூட இருந்திருப்பான் ஜிம்மனோட அம்மா கிட்ட. ஸோ எழுது வேகமாக மம்மி வந்துட்டாங்க மம்மி அப்படின்னு உங்ககிட்ட வர நீங்கள் தான் ஆல்ரெடி பார்த்துட்டமா இருக்கீங்களே. ஸோ அவனை பார்க்கவே இல்லை, அவன் மம்மின்னு கூப்பிடுறான். அது உங்கள் காதில் கேட்கல. நீங்கள் நடந்து போயிடுறீங்க. மூச்சு பையன் திரும்பி உங்களை பார்க்குறான். பின்னாடி தானே வந்திருப்பான் ஜம்மன். அவன் மூச்சு பையனை பார்க்குறான். ஆல்ரெடி நீங்களே ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்கீங்க இல்லையா? ஸோ உனக்கு புரிஞ்சுட்டு மூச்சு பையனை தூக்குறான். அச்சோ என்னாச்சு என் பையனுக்கு, என் ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படி கேட்க அவன் திரும்பி ஜம்மனை பார்த்து ஆண்டி அம்மாவுக்கு என்னாச்சு? மம்மி காலேஜ் போய்ட்டு வந்திருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். கொஞ்சம் நேரம் அவளே வருவா. இல்லை எத்தனை வாட்டி நான் அவங்க கூட இப்படி தான் இருந்திருக்கேன், பட் ஏன் அம்மா இப்படி பண்ணாங்க தெரியல அப்படின்னு உங்கள் ரூமை பார்க்குறான். என்னமோ தெரியல அவனுக்கு, நீங்கள் அவனை கண்டுக்காமல் போனது என்னமோ அவனை விட்டு போகிற மாதிரி அந்த ஃபீல். அவன் அவங்க டோரையே பார்த்துட்ருக்கான். பிகாஸ் மூச்சு பொறுத்த வரைக்கும் அவங்க கூட யாரும் இவ்வளோ க்ளோஸெல்லாம் இருந்தது கிடையாது. பாட்டி இருப்பாங்க, நெக்ஸ்ட்டு ஜிம்மன் இருப்பான். ஜிம்மன் எப்போவுமே அவங்க கூடவே இருப்பான் குழந்தையிலேருந்து. அப்படி இருக்கும்போது ஜிம்மன் ரொம்ப க்ளோஸாக மூச்சு அளவுக்கு இறங்கி அவங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக விளையாட மாட்டான், அவங்ககிட்ட பேச மாட்டான். பட் மூச்சு அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஜிம்மன் ஒரு மாதிரி கோல்ட் டைப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பான். பட் விளையாடுறது குழந்தைங்க அதை தானே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது ஜம்மன்கிட்ட இருக்காது. ஜம்மன் டேடி அவ்வளோதான். மூச்சு பையனை பொறுத்த வரைக்கும் ஜம்மன் டேடி அப்படிங்கிற ஒரு ஜூனில் இருப்பான். பாட்டி அஃபெக்ஷனாக இருப்பாங்க மூச்சு பையன்கிட்ட, நல்லா பேசுவாங்க. பட் நீங்கள் அவங்க கூட இருந்து அவனுக்கு விளையாடுறது, ஸ்டோரி சொல்கிறது, பாட்டு பாடுறது, குக் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு அவன் கூடவே ஒரு பேபியாக அவன் லெவலுக்கு இறங்கி அவங்க கூட இருக்கிறது தான் ஜிம்மனுக்கு பிடிக்கும். சாரி மூச்சு பையனுக்கு, சரி குழந்தைக்கு அதான் பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் அம்மா அப்படிங்கிற ஒரு ரோலில் தானே இருக்கீங்க. அவன் யாரையும் அம்மாலாம் கூப்பிட்டதே கிடையாது. பிகாஸ் யூனா இருக்கும்போது கூட மூச்சு பையன் ரொம்ப குட்டி பாப்பா. அப்படியே அவன் யூனா இருக்கும்போது யூனா தூக்கவே மாட்டான் மூச்சு பையனை. யூனா ஒர்க் ரிலேட்டடாக வெளில போயிடுவா. அவள் தனியாக ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருப்பா. ரொம்ப கேர் பண்ணி மூச்சு பையனை பார்த்துருக்க மாட்டா. பட் நீங்கள் அம்மா அப்படின்னு அவங்கக்கிட்ட எப்போ வந்தீங்களோ ஜிம்மன் அப்போவே உங்களை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். பிகாஸ் மூச்சு பையனோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி அவங்க எல்லாருக்குமே அம்மா இருக்கும்போது இவனுக்கு மட்டும் அம்மா இல்லை அப்படிங்கிறது ஒன்று அவன் மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும். அம்மா அப்படின்னு நீங்கள் வரும்போது அவன் நீங்கள் தான் அம்மா அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கவே ஆரம்பிச்சிருப்பான். பட் இப்போ நீங்கள் அவனை இக்னோர் பண்ணிட்டு போனது என்னமோ அவனையே விட்டு போன மாதிரி ஒரு மாதிரி அழகிற மாதிரி ஆயிட்டான். ஜிம்மனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு மாதிரி என்னாச்சு என் பையனுக்கு ஏன் அழகிற மாதிரி ஆகுறீங்க, அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களா
அப்படின்னு கண்ணில் இருந்து தண்ணி வருது. ஸோ அவன் அச்சோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காம் பண்ணுறான். பட் நீங்கள் ரூமில் இங்கே தானே வச்சோம் டேப்லெட், எங்கே இல்லை இங்கே தானே வச்சோம், இது இல்லை டேப்லெட் யூஸ் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குது, என் கண்ணில் ஒரு டேப்லெட்டும் படலை அப்படின்னு உங்கள் ரூமையை கழிச்சு போட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க. இப்போது அந்த டேப்லெட் உங்களுக்கு வேணும். இவ்வளோ நாள் நீங்கள் அந்த டேப்லெட் யூஸ் பண்ணாமலே இருந்திருப்பீங்க. அதனால அந்த டேப்லெட் எங்கே போட்டிங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்தாச்சு. ஸோ இப்போ டேப்லெட் வேணும் தேய்ச்சிட்டு இருக்கீங்க. ஒன்று கூட உங்கள் கண்ணில் படல. கீழே டமால் டுமில் அப்படின்னு உருட்டிட்டு தேய்ச்சிட்டு இருக்க. இந்த டைம் ஆன்ட்டி கிச்சனுக்குள்ளே இருந்து மொச்சு பையன் என்ன போட்டு உடைக்கிறீங்க, என்னது சவுண்டு அப்படிங்கிற மாதிரி வெளில வந்தா. ஜமன் மொச்சு பையனை தூக்கிட்டு இருக்கான். ஜமன் உங்கள் ரூமை பார்த்துட்டு இருக்கான். என்னமோ போட்டு உடைக்கிற மாதிரி அந்த மாதிரி சவுண்டாக இருக்கு. பிகாஸ் நீங்கள் டேப்லெட் தேடுற அப்படிங்கிற பேரில் திங்ஸ் எல்லாம் கீழே போட்டு உடச்சிட்ருக்கீங்க. இதுலையும் இல்லை எங்கே தான் வச்சேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு போட்டை கீழே போட்டிங்க. ஸோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு சவுண்டு கொடுக்குது. ஆண்டி வந்திருப்பாங்க. ஜிம்மனை பார்த்து என்னடா ஆச்சா, என் மைண்ட் ரூமில் இவ்வளோ சவுண்டு வருது அப்படி கேட்டுட்டே அவங்க உங்கள் ரூம்குள்ளே வராங்க. பின்னாடி ஜிம்மன் வரான். இந்த டைம் நீங்கள் வாட்டர் பாட்டில் ஓப்பன் பண்ணி ஃபைனலாக ஒரு டேப்லெட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டேப்லெட் போட்டுட்டுக்க. ஆண்டி டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன டேப்லெட் அது நீ வாய்க்குள்ளேயே வச்சுட்டு ஆண்டி பார்க்குறீங்க. ஆண்டி பின்னாடி ஜிம்மன், ஜிம்மன் மேலே மூச்சு. எல்லோரும் உங்களை பார்க்க நீங்கள் வாய்க்குள்ளே இருக்க டேப்லெட்டை முழுங்கிட்டு அது அது ஒன்றும் இல்லை ஆண்டி, ஜிம்மன் சொன்னாங்க மூச்சு பையனை நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்களா, சாரி ஆண்டி அப்படின்னு ஆண்டி கிட்ட வர. ஆண்டி ஓகே ப்ராப்ளம் இல்லைவா, என்ன டேப்லெட் போட்ட? அது 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 வந்து ஆண்டி நீங்கள் இப்படி முழிக்க ஜிம்மனுக்கு தெரியும் இல்லையா நீங்கள் என்ன டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என்ன பண்ணிருந்த கிச்சனுக்குள்ள தானே இருந்த, ஓ வேலை பாரு. சும்மாறா நீயும் இதை கேட்க மாட்டேன், நல்லா கேட்குறேன் அமைதியாரு. சொல்லுவேன் என்ன டேப்லெட்டு? நீங்கள் ஒரு மாதிரி முழிக்கிறீங்க ஆண்டி. பர்த் கண்ட்ரோல் ஏதாவது யூஸ் பண்ணுறே என்ன? உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா பேசுகிற, சும்மா இருடா. இவ வேற அடிக்கடிக்கு தலை சுத்துன்னு வேற சொல்லிட்டு இருந்தா, வாமிட் வருதுன்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் ஏதோ டேப்லெட் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு ஆண்டி ஜிம்மனை பார்த்து சொல்லிட்டு இருக்க. நீங்கள் என்ன எப்படி பேசுகிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல வாமிட் வருது தலை சுற்றுதுன்னு, அதுக்கு தான் இப்போ தான் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன் இதோ போட்டேன் அவ்வளோதான் அப்படி நீங்கள் சொல்ல. அதுக்கே உன் டேப்லெட் போடுறேன், இன்னும் உனக்கு வாமிட்டிங் நிற்கலையா? எல்லாண்டி அவ்வளோதானா? ஹே ஜமான் பார் வாங்கின சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்ல. ஜமான் உங்களை பார்க்குறான். ஏலாண்டி நான் டேப்லெட் போட்டுக்கிட்டேன் அம்மா ஓகே. சும்மா இருவேன், நீ வாமிட்டிங் தான் போட்டிருக்க என்னன்னு கிளியராக டாக்டரை செக் பண்ணோம்ல. ஜமன் வேணா கூப்பிட்டு போய் செக் பண்ணு என்ன ஆச்சுன்னா அப்படின்னு ஜெமிட்ட சொல்ல. ஜெமனை பொறுத்த வரைக்கும் சரி உங்களுக்கு வாமிட்டிங் வருதா, ஓகே ஏதோ ப்ராப்ளம் போல், ஸ்டொமக் அப்செட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி வரும் அப்படி திங்க் பண்ணிட்டு வேன் கிளம்பு ஹாஸ்பிட்டல் போகலாம். ஓகே வாரி போட்டுருச்சு. அதுவும் இல்லை ஜெமன், நான் தான் டேப்லெட் போட்டல, அதெல்லாம் சரி வராது, நீ கிளம்பு. என்ன டேப்லெட் கொடுத்துடல, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐயோ ஜெமன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் ஓகே ஓகே எனக்கு இப்போ வாமிட் வரல, நான் ஓகே வன். அது எப்படி டேப்லெட் போட்ட உடனே உனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகட்டும். சிம்பாரு நீ வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு தானே அந்த டேப்லெட் போட்டேன், பட் நீ அதுக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். உனக்கு வாமிட்டிங் நின்றுச்சா? நின்றுச்சு ஆண்டி, நான் ஓகே சரி ஓகே ப்ராப்ளம் இல்லை. உனக்கு வாமிட் நின்றுச்சா, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் உன்னை ஹாஸ்பிட்டல் போக சொல்கிறது வேறையா? அப்படி சொல்லிட்டு ஜிம்மனை பார்த்தா இவ்வளோ கூப்பிட்டு போயிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வாடா. அவ்வளோதான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்மன் என்னம்மா பேசுகிற நீ, அறிவு இருக்கா இல்லையா? உனக்கும் அவளுக்கும் கல்யாணம் ஆக்கி 2 மாதம் ஆகுது, பாரு அவள் தலை சொத்துது வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு இருக்காடா அப்படின்னு ஜிம்மனோட அம்மா ஜிம்மன்ட்டு சொல்ல. ஜிம்மன் அவனுக்கு தெரியும் ஃபிசிக்கலாக இருக்கிறது இந்த 1 வீக்காக தான், 1 வீக்குள்ளே எப்படி ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு, மா அதெல்லாம் இருக்காதுன்னு நீ எப்படா சொல்லுவ, கூப்பிட்டு போய் செக் பண்ணு. நான் தான் சொல்கிறேன்லம்மா, நான் சொல்கிறது கீழ்றான், கூப்பிட்டு போய் அவளை செக் பண்ணு அப்படின்னு அவங்க கத்த. ஜிம்மன் சரி வாயன் காலைல போகலாம் அப்படிங்கிற மாதிரி அவன்
ரூமுக்கு போகிறான். உங்களுக்கு வேற ஏதோ அதாவது ஸ்டொமக் அப்செட் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் அவன் ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். பட் அம்மா இப்படி சொல்லும்போது அவன் 1 வீக்கில் என்ன ப்ரெக்னென்ட் வேணாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரூமுக்கு போயிடுறான். ஆண்டி கத்திட்டே இருக்காங்க, இப்போ கூட்டிகிட்டு போடானா மார்னிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன், நீ இவனை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் வேணுங்க ஆண்டி, ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பாங்கல்ல, கொஞ்சம் டயர்டாக இருந்திருப்பாங்க. சரி, மார்னிங் போயிட்டு டெஸ்ட் பண்ணிட்டு குட் நியூஸாக சொல்லணும், புரியுதா அப்படின்னு ஒரு ஸ்மைலோடு அவங்கள பார்க்க அவ்வளோ கெல்ட்டியாக இருக்கு. அவங்கள பார்க்குறீங்க. என்னாச்சு? இல்லை ஆண்டி, குட் நியூஸ் சொல்லணும். அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் லைட்டாக தலையாட்டுங்க. அவங்க உங்களை இழுத்து உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு குட் நியூஸ் மட்டும் சொல்லிட்டுண்ணா, அதை விட வெறிய ஹாப்பினஸ் எனக்கு வேறு எதுவுமே இல்லாமல் அப்படியே சொல்லிட்டு அங்கேருந்து போக அவ்வளோதான் ப்ரோக் ஆகிட்டீங்க. அப்படியே உட்காந்து அழுவுறீங்க. அழுதுகிட்டே இருக்கேன். இந்த டைம் திரும்ப ரூமில் இருந்து மூச்சு பையன் கத்துற சவுண்டு கேட்குது. அம்மா வேணும் அம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். திரும்ப கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான், பட் முடியல. உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்டு கண்ணை துடைச்சிட்டு நீயா வெளில போகிறீங்க. அதாவது திரும்ப ரூமுக்குள்ளே போவாமல் டோர் நாக் பண்ணிட்டு மூச்சு பையா அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுக்க அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு திரும்ப மேலே இருந்து கீழே இறங்கி உள்ளே இருந்து வெளில வரான். நீங்கள் நீல் டவுன் பண்ண மாதிரி வாங்க அப்படி சொல்ல வேக வேகமாக வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். உங்களை நான் மிஸ் பண்ணேன், ஏன் என்னை கண்டுக்கவே இல்லை, நான் அம்மா அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்தேன், இன்னும் கண்டுக்காமல் நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், எவ்வளோ ஃபீல் பண்ணேன் எனக்கு தான் தெரியும், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக சொல்ல, அச்சோ குழந்தை எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கானா அப்படின்னு உங்கள் மைண்டுக்குள்ளே தோணி, சாரி அம்மா கொஞ்சம் டென்ஷனாக இருந்தானா அதனால மட்டும் தான், வேறு ஒன்றும் இல்லை, சாரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவனை தூக்கிக்கிட்டு சாரி அப்படியே என் பையனுக்கு மூஞ்சி இப்படி இருக்கு, எங்க எனக்கு சாரி இப்படி சொல்ல மாட்டீங்கள்ல, வேறு எப்படி வேணும், எனக்கு பிடிச்சது குக் பண்ணி அப்படிதான் என்கிட்ட இருந்து சாரி நீங்கள் கேட்பீங்க தானே. ஓ சாருக்கு என்ன வேணும்? சிக்கன் நூடுல்ஸ். ஓகே குக் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு அவனை தூக்கிட்டு நிற்கிறீங்க. ஜமன் பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ நேரம் அடம் பண்ணிட்டு இருந்திருப்பான், இப்போ ஓகே கோமா இருக்கான். நீங்கள் அவனை தூக்கிட்டு என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு சிக்கன் நூடுல்ஸ் குக் பண்ண போகிறேன் அப்படி சொல்லிட்டு மூச்சு பையனை தூக்கிட்டே இருக்க, ஒரு நிமிஷம் நீங்கள் அவனை பார்க்குறீங்க. அவன் இந்த வாட்டியும் கருகாமல் குக் பண்ணி கொடுப்பீங்களா ஒரு மாதிரி நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்க. டெய்லியும் அப்பாவை சைட் அடிக்கிறேன்னு குக் பண்ணி கறிக்கிட்டுறீங்கள, அதான் பொறுமையாக திரும்பி ஜமான பார்க்குறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் திரும்பிக்கிட்டான். நீங்கள் இப்படி தான் நான் உன்னை அப்பா முன்னாடி பேசக்கூடாது சொன்னேன்ல, ஆனால் இது நான் இப்போ சொன்னால் தானே தீக்காமல் நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. சரி வா போகலாம், அதான் உங்கள் அப்பா காதில் கேட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவனை தூக்கிக்கிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சா. நெக்ஸ்ட்டு குக் பண்ணி கொடுக்க எல்லாருமே சாப்பிட்றாங்க. இன்றைக்கி தான் தீச்சி போகாமல் நீங்கள் சமைச்சிருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு படுக்க போக ஆண்டி எவன் இல்லை அப்படி நிற்கிறீங்க. எங்கெங்கே போகிற? தூங்க. இங்கே தான் தூங்குறியா அப்படின்னு நின்ட்டீங்க. இல்லை அங்கே தான் தூங்குவேன், அப்புறம் எதுக்கு இந்த ரூமில் போகிற? அது வந்து ஆண்டி போ அவர் ரூமுக்கு போ அப்படி உங்கள்கிட்ட சொல்ல, நீங்கள் வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு ரூம் டோர் ஓப்பன் பண்ணா. ஜிம்மன் லேப்டாப்போட உட்காந்துட்ருக்கான். நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ண லைட்டு திரும்பி யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, நீங்கள் அமைதியாக உங்களே பார்க்குறான். இல்லை ஜிம்மன் ஆண்டி, நான் இங்கே வந்திருக்க மாட்டேன், அந்த ரூமில் தான் தூங்க போனேன், பட் எங்கே படுக்க சொன்னாங்க, நானே சொல்லணுன்னு இருந்தேன் படு அவ்வளோதான். டர்ன் பண்ணிக்கிட்டான். சிமன் எப்போவுமே உங்ககிட்ட ரொம்ப பேசவே மாட்டான், இப்பயும் எதுவும் பேசல, பரவாயில்ல படுக்க சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி பெட்டில் மூச்சு பையனை ஒரு கார்னரில் படுக்க வச்சுட்டு நீங்கள் அவன் பக்கத்தில் படுத்துக்கிறீங்க. சிமன் ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஒர்க்லேருந்து பாதியில் வந்திருப்பான் இல்லையா, இப்போது ஒர்க் பண்ணிட்டுருக்கான். கொஞ்ச நேரம் அப்படி போக ஒரு 2 o'clock மிட் நைட் அப்படி இருக்கும். ஸோ சார் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வரான். 2 பேரும் ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டே இருக்கான். லைட்டாக பெண்ட் பண்ணி உங்கள் லிப்ஸில் பச்சாக்க வைக்கலான்னு வரான். நீங்கள் டேப்லெட்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, அது ஞாபகம் வந்து சார் அப்படி நின்ட்டாரு. ஆல்ரெடி உடம்பு முடியாமல் இருக்கான், இதெல்லாம் பண்ணுமா அப்படின்னு அவனுக்கே தோணுது. ஸோ அவன் ஒரு கார்னரில் வந்து படுத்துட்டான். நெக்ஸ்ட் டே தலை பயங்கரமாக சுற்றுது. எழுந்து நிற்கிறீங்க, ஏன் தெரியல, கை காலில் ஷீக் ஆகுது. அதை
பெட்டோட ஹோல்டு பிடிச்சிக்கிட்டு அப்படி நிற்க ட்ரை பண்ணிருக்கீங்க. வாமிட் வருது. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ரூம்லேருந்து வாமிட் பண்ணிருக்க ஆன்ட்டி காஃபி கொண்டு வராங்க. உள்ள நீங்கள் வாமிட் பண்ணுறீங்க. சவுண்டு நல்லா கேட்குது அவங்களுக்கு. அவங்க ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைல். கன்ஃபார்ம் வயன் இப்படி வாமிட் பண்ணுறான்னா கண்டிப்பாக அவள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருப்பான். இன்னைக்கு மட்டும் அந்த ஜமன் வயனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி காஃபிலாம் அவங்களுக்கு கொடுக்கல. கொண்டு போயிட்டாங்க. ஜமன் சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கான். பியோ வர சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இது ஈவினிங் ஒர்க் இருக்குன்னு நான் வெளில வந்துட்டேன். அந்த 2 hours என்ன பண்ணி வச்சிருக்கீங்க இந்த ஃபைலை அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். 5 minutes நீ வீட்டில் இருக்க, எல்லா ஃபைலும் கொண்டு வர உனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபோனை வைக்க, இங்கே என்னம்மா பண்ணுற? அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போலியா? மா நாளைக்கு போகலாம் விடுங்க அப்படின்னு நம்பரை டயல் பண்ணி காதில் வைக்க ஆன்ட்டி டக்குன்னு ஃபோனை பிடிங்கிட்டாங்க. என்னம்மா பண்ணுற? நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்டா, நீ யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்க? மா இம்பார்ட்டன்ட் மீட்டிங்மா, உங்ககிட்ட பேசணும் கொடுங்க அப்படின்னு ஃபோனை வாங்க போக ஆன்ட்டி ஃபோனை பிடிங்க பின்னாடி வச்சுக்கிட்டு, எனக்கு இதுக்கு பதில் சொல்லு, வயனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறியா இல்லையா? மா என்னம்மா பிரச்சனை? வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா, ஏன்டா அப்படி பண்ணுற நீ? இப்போவே ஹாஸ்பிட்டல் போனாதான் ஏதாவது டேப்லெட் கொடுக்க முடியும். மா சும்மா இருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்கிறேன், ஏம்மா அப்படி வெறுப்பேற்றுறீங்க? மொபைல் கொடுங்கம்மா அப்படின்னு மொபைல் வாங்க வரான். ஆன்ட்டி என்ன பண்ணுவேன் ஏற்று பண்ணுவேன் எனக்கு அதெல்லாம் தெரியாதோ, இன்னைக்கு நீ வயனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற அவ்வளோதான். மா அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுமா. இருக்கு இல்லை உனக்கு எதுக்குடா? நீ என்ன டாக்டரா? போய் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னேன். சைலண்டாக அம்மாவே பார்க்க மீட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போ. அதுமா மீட்டிங்லாம் கேன்சல் பண்ண முடியாதம்மா. இங்கே பாருங்கள், உங்களுக்குன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் அவ்வளோ தானே. ஓகே நான் கூப்பிட்டு போகிறேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இந்த மீட்டிங் இம்பார்ட்டன்ட். அதை விட எனக்கு இதுதான்டா இம்பார்ட்டன்ட். சரிம்மா என்னால் புரிஞ்சுக்க முடியாது. இந்த மொபைல் கொடுங்கல்ல, கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கொடுக்குறேன். நான் கூப்பிட்டு போகிறேன். ப்ராமிஸாக நான் கூப்பிட்டு போகிறேன். இப்போ அந்த மொபைல் கொடுங்க. கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் எதுக்குடா மொபைலை? மீட்டிங்மா. அதான் நீ மீட்டிங் அட்டன் பண்ணல. யார் சொன்னா? அம்மா நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டேன். ஒரு 2 hours எனக்கு டைம் கொடுங்க, நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்து என்னை கூப்பிட்டு போகிறேன், ப்ராமிஸ் அப்படி சொல்ல. அதுக்கப்புறம் தான் ஆன்ட்டி மொபைலில் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோன் எடுத்துகிட்டு தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே அவன் பேசிட்டு எப்பவும் போல போக, நீங்கள் இப்போதான் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளில வரீங்க, அவ்வளோ டயர்டாக இருக்குது. ஏன்னு தெரியல, இன்னைக்கும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது, நடக்கவே முடியாமல் வெளில வரீங்க. சாரி ஆண்டி, என்னால் எழுதுக்க முடியல. மோச்ச பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சா, என்ன குக் பண்ணீங்க அப்படின்னு பவுலெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க, எங்கள் பார்வயன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ பெருஸ்டடு. இல்லை நான் ஓகே தான். அவனை கழிப்பு விடணும்ல, நேற்றே கொஞ்சம் கஷ்டப்பட்டான். நான் இல்லைன்னா இன்னைக்கும் அவன் ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டுருக்க மோச்ச பையன். ஆமாம் நான் குளிச்சுட்டேன் அப்படின்னு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். அச்சோ நான் இல்லாமல் என் பையன் குளிக்க மாட்டாங்கல்ல, எப்படி குளிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவன்கிட்ட கேட்க, அவன் பாட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, அதான் நானே குளிச்சுட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமா, உங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், நீங்கள் எப்படி எனக்கு டிஸ்டர்ப் ஆவீங்க அப்படின்னு நில்றன் பண்ணி வாங்க அப்படி சொல்ல, எப்பவுமே வீடு வைக்குமா வந்து உங்களை ஹக் பண்ணுறவன் பொறுமையாக வந்து உங்களை லேசாக உங்களை பிடிச்சிட்டு, எங்கேயாவது உங்களுக்கு வலிக்குதான் அவனை ஒரு மாதிரி பார்க்குறீங்க? இல்லை வலிச்சா வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பாக்கும் வலிக்கும்ல. ஒரு மாதிரி புரியாமல் நீங்கள் அவனை பார்க்க, பாட்டி தான் சொன்னாங்க நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அது அது பட்டு குத்தி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் அவனை பார்த்து சொல்ல, பாட்டி தான் சொன்னாங்க உங்கள் வயிற்றுக்குள்ளே தங்கச்சி பாப்பா இருக்கு, உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொன்னாங்க. என் கூட வந்து விளையாடுவாள்ல பாப்பா. இன்னும் எத்தனை மந்த் ஆகும் பாப்பா வெளியே வர? நீங்கள் பொறுமையாக திரும்பி ஜிம்மனோட அம்மாவை பார்க்க, இன்னைக்கு உன்னை ஜிம்மன் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறான், போயிட்டு வாங்க. ஒரு மாதிரி ஆகிடுச்சு, அவங்களே பார்க்குறீங்க. உன்னோட சிம்டம்ஸ் எல்லாமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அப்படி மட்டும்தான் சொல்லுதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டெஸ்ட் கூட பண்ண வேண்டாம், கன்ஃபார்ம் நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கும் வயன். அவ்வளோதான். பதட்டம் ஆகுது. நீங்கள் என்ன பேசுறதுனே முதல்ல உங்களுக்கு தெரியல. ஸோ சைலண்ட்டாக இருக்க. அம்மா பாப்பா வந்துச்சுன்னா நான் தான் பாப்பாவை பார்த்துக்குவேன், எனக்கு தங்கச்சி பாப்பா தான் வேணும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் தான் பார்த்துக்குவேன், பாப்பா கூட நான் தான் விளையாடுவேன் அப்படின்னு நிறைய பேசுகிறான். உங்களால் பேசவே முடியலனாலும் சிலட்டே கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆண்டி அச்சோ ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, வா 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 அப்படின்னு மூச்சு பையன் கையை இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு வேளை ஆண்டி சொன்ன மாதிரி கன்ஃபார்மாக ப்ரெக்னெண்ட்டாக இருப்போமோ? ஜமன் என்ன ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு செக் பண்ண எல்லாம் தெரிஞ்சிருமா? உங்களுக்கு இந்த பயம். ஸோ அப்படி திங்க் பண்ணிருக்கீங்க கொஞ்ச நேரம்.
மூச்சு பையனும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். ஜிமன் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான். நீங்கள் ரூம்குள்ளே உட்காந்துட்டு தான் வெளியே வரலையே. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்க ஆண்டி வராங்க ஒரு சாரியோட உள்ள. நீங்கள் அவங்கள பார்க்க வாணி குளிச்சுட்டுல குளிச்சுட்டு ஆண்டி அப்படின்னு பெட்லேருந்து இறங்கி நிற்கிறீங்க. சரி இங்கே வா இங்கே வா. கையை பிடிச்சி எடுத்து மிரர் முன்னாடி நிற்க வச்சுட்டு இதெல்லாம் போட்டுக்கோ. அவங்களே பார்க்குறீங்க. இதெல்லாம் எதுக்கு ஆண்டி? நான் தான் சொன்னேன்ல ஜிமன் உன்னை கூப்பிட்டு போகிறான் ஹாஸ்பிட்டலுக்குன்னு, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பிடிச்சி இழுத்து ஆண்டி எல்லாமே உங்களுக்கு போட்டு விட்டுட்டுக்க. உங்கள் மூஞ்சில் அவ்வளோ படுத்துட்டோம், அவ்வளோ பயம். நீங்கள் அதோடவே சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் சரி பண்ணி விட்டுட்டு பூலாம் வச்சு விடுறாங்க. ஆண்டி இன்னைக்கே போய் ஆகணுமா என்ன அப்படின்னு மிரர் பார்த்துட்டே ஆண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்களும் மிரரில் உங்கள் ஃபேஸை பார்த்துட்டே கண்டிப்பாக போய் ஆகணும். உன் ஃபேஸ் பார்த்தியா எவ்வளோ டல்லாக இருக்குன்னு, அவ்வளோ வீக்காக இருக்க, டேப்லெட் ஏதாவது கண்டினியூ பண்ணி ஆகணும் அப்படின்னு உங்களை ரெடி பண்ணி விடுறாங்க. உங்களுக்கு ஒரு பார்த்துட்டோம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா இது ஜிம்மனுக்கு தெரிஞ்சால் எப்படி எடுத்துப்பாங்க, ஒரு வேளை விட்டு போயிடுவாங்களோ அப்படியும் இருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம். ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததை சொல்லிட்டோம் ஜிம்மன்ட்ட. பட் ஒரு நாள் அதை கேட்டு சந்தேகப்பட்டேன். இல்லை ஜிம்மன் எனக்குமே அப்படி பண்ண மாட்டாங்க. பட் அந்த கோபம் இப்பயும் அந்த கோபம் வந்துருமா அவருக்கு நிறைய ஓடுது. ஆண்டி ரெடி பண்ணி விட்டுட்டு இன்னும் டைம் ஆகுது, இவன் இன்னும் வரல, ஒரு நிமிஷம் இருவாயன் அப்படின்னு மொபைல் எடுத்து ஜிம்மனுக்கு கால் பண்ண. மீட்டிங்கில் இருக்கான் போல, கட் பண்ணி விடுறான். இவனை பிஏக்கு கால் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பிஏக்கு வர அவன் சார் அம்மா கால் பண்ணுறாங்க. ஓ காட் என்னன்னு கேளு அப்படி சொல்ல ஆண்டி கண்ணா பண்ணான்னு கத்திக்கிட்டே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொன்னான். இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கத்த ஜிம்மனோட பிஏவும் லைட்டாக பின் பண்ணி சார் மேம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்களா அப்படி சொல்லும் போது தான் ஓகே சொன்னோம்ல அப்படின்னு அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் ஓகே நான் பேசிக்கிறேன் நீ கண்டினியூ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் ஜிம்மனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு பயம் பார்த்துட்டோம். ஒரு 2 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த டைம் ஆண்டி கால் பண்ணி ஜிம்மன் வந்துட்டேனா? இல்லை ஆண்டி அவங்களுக்கு எதுவும் ஒர்க்காக இருக்குது போல், இன்னொரு நாள் செக் பண்ணிக்கலாமா? இல்லை இன்றைக்கி ஏதாவது செக் பண்ணணும், பரவாயில்ல வெயிட் பண்ணு, இரு நான் அவனுக்கு கால் பண்ணுறேன். அந்த காலம் கட் ஆகுது. அமைதியாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் அந்த பஸ் ஸ்டாப்பில் ஒரு கார் வந்து நிற்கிது. நீங்கள் அந்த காரை பார்க்குறீங்க. அதுலேருந்து ஜிம்மன் வெளில வரான். ஜிம்மனை பார்த்த உடனே அந்த பயம் பார்த்துட்டோம். ஸோ அவனை பார்த்துட்டு எழுந்து நின்று போச்சு ஹாஸ்பிட்டல் போனால் எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தோட நீங்கள் ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் கிட்ட வரான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் உடம்புக்கு என்ன ஆச்சா? எனக்கு ஒன்றும் இல்லை ஜிம்மன், ஆல்ரெடி ஓகே. பட் ஃபேஸ் ஏன் டல்லாக இருக்கு? அதுவா எனக்கு எக்ஸாம் போச்சுல, தூங்காமல் நான் படிச்சுட்டே இருந்தேன்னா மேபி அதனால கூட இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு பதட்டமாக சொல்ல அவன் கையை பிடிக்கிறான். அந்த கையை பார்த்துட்டு நீங்கள் ஜிம்மன் ஃபேஸை பார்க்குறீங்க. உண்மையாகவே உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? இல்லை ஜிம்மன், எனக்கும் புரிஞ்சது எதுவும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு. நானும் ஆன்ட்டிகிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஏதோ அம்மா ப்ரெக்னென்ட்லாம் சொல்லிட்டுருக்கு. சாரி வேன், அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. நீங்கள் ஒரு மாதிரி ஜிம்மனை பார்க்க சரி விட, உனக்கு ஹாஸ்பிட்டல் போக வேணாம்ல? இல்லை ஜிம்மன், ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாம், நான் வீட்டுக்கு போட்டுமா அப்படி கேட்க உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிட்டு வீட்டுக்கெலாம் வேண்டாம் வெளில போகலாமா? உங்களை பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஜிம்மன் இல்லை நம்ம 2 பேரும் எங்கே வெளில போனதே இல்லை, மேரேஜ் ஆனதில் இருந்தா. இன்றைக்கி 1 டே ஃபுல்லாக அவங்க கூட இருக்கணும் எனக்கு தோணுது. போகலாமா? நீ ஒரு மாதிரி அவனே பார்க்க அவன் இன்னைக்கு ஒரு நாள் நம்மளுக்கு ஹனிமூன் நினச்சிக்கலாமா? உங்களுக்கு அந்த பதட்டெல்லாம் போயிட்டு ஹீந்தில் ஒரு மாதிரி இருக்கு. அவன் உங்கள் 2 ஹிப்பையும் பிடிச்சி அவனுக்கு கிட்ட இழுக்கிறான். ஸோ நீங்கள் அவனுக்கு கிட்டேயும் க்ளோஸாகவும் வந்து நிற்கிறீங்க. அவன் ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸில் இருக்குது. நோஸும் ரேஸும் அப்படி டிச் ஆக்குற மாதிரி அப்படி இருக்குது. எனக்கு என்ன நீ இவ்வளோ அழகாக இருக்க, இது போலலாம் நான் உன்னை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, வேறு மாதிரி இருக்க அப்படின்னு அவன் நெக்கிட்டு வந்து ஸ்மெல் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு பைட்டு. நீங்கள் கோட்டை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. ஒரு மாதிரி
லிக் பண்ணிட்டு ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்க நீ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க. நைட் ஏதாவது பண்ணலான்னு நினச்சான். பட் மேடம்க்கு உடம்பு முடியலன்னு உன்னை அதனால தான் விட்டேன் அப்படின்னு உங்கள் ஹிப்பை விட்றான். ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் லிப்ஸை கடிச்சிட்டு ஒரு மாதிரி லிக் பண்ணிட்டு நீங்கள் அவனை பார்க்க, என்னடா இவன் எவ்வளோ நாள் இப்பெல்லாம் பேசாமல் இன்னைக்கு இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறியா? நீங்கள் அவனையே பார்க்க அவன் ஒன்றும் இல்லை, நான் இப்படி தான் கொஞ்ச நாள் இந்த ஃப்ளைட்டிங் மோட்லாம் ஆனில் இருந்தது, தென் அப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. ஒன்று பார்த்த உடனே அகைன் ஆன் ஆகிடுச்சு. என்ன சொல்கிறீங்க தம்மன்? என்னை பற்றி மேடம்க்கு எதுவும் தெரியாதுல்ல அப்படின்னு அவங்க கையை பிடிக்கிறான். நீங்கள் அவனையே பார்த்துட்ருக்க. சரி, இது பஸ் ஸ்டாப், இப்போ வெளில போகலாம் அப்படின்னு உங்கள் கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்த்துடலாம். பாய்.